சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தெய்வன், தம்முடைய பார்வையினாலேயே சத்துருக்களை சிதறடிக்கிறவர். ஒரு நிமிஷம் தெய்வ ஜனம் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனுக்கு முன்னாடி வந்து நின்றால் எப்படி இருக்கும்? சிங்காசனத்தில் இருக்கிற தேவனை நீங்கள் மனக்கண்ணில் தரிசித்தால் எப்படி இருக்கும்? அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் உங்களுக்கு வாழ்க்கையை தருவார், தேவ சித்தத்தை நிறைவேற்ற உதவி செய்வார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற மகாராஜா இன்னைக்கு உங்களோடு பேச விரும்புகிறார். அருமையான தேவ ஜனமே, இதை யார் கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் உங்களுக்காக கிரியை செய்ய போகிறார். அவருக்கு முன்னாடி கேருபீன்கள் சேராபீன்கள் அவரை ஓய்வின்றி பாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி இந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது ஒரு அக்கினி தணலை எடுத்து ஏசாயாவின் நாவை ஒரு தூதன் தொட்டாரே. ஏசாயாவுடைய நாவை தொட்ட பொழுது அவர் சுத்தமானாரே. இன்னைக்கு அந்த மகாராஜா உங்க வாழ்க்கையை தொட்ட விரும்புகிறார். எத்தனை பேர் உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறீங்க? அருமையான பிரேயர் டைம் குடும்பத்தாரே, நீங்க எங்க இருந்தாலும் சரி, நீங்கள் தனிமை அல்ல. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை வழி நடத்த போகிறார். கர்த்தர் உங்க வாழ்க்கையில துணை நிற்க போகிறார். மாறா மதுரமாக மாறும், கண்ணீர் களிப்பாய் மாறும், துக்கமெல்லாம் இன்பமாய் மாறும். இது தேவனுடைய வாக்குத்தத்தம். அவருடைய தழும்புகளால் சுகமுண்டு. உங்க வாழ்க்கை மாறப்போகிறது. எந்த கண்ணீர்ல இருந்தாலும் இந்த ஆராதனையை மிஸ் பண்ணாதீங்க. எந்த வேதனையில இருந்தாலும் உங்க இருதயத்தை திறந்து கொடுக்க மிஸ் பண்ணிடாதீங்க. அப்பாட்ட ஒப்பு கொடுங்க. தெய்வ பிரசன்னம் உங்க வீடை நிரப்ப போது, உங்க பிள்ளைகளை நிரப்ப போது. நீங்க இங்க சோத்திரோன்னு பண்ணி ஆராதிக்கும் பொழுது, உள்ளத்தை திறந்து கொடுக்கும் பொழுது, எங்கெங்கெல்லாம் சத்ரு உங்களுக்கு விரோதமாக கொத்தலங்களை கட்டி வைத்திருக்கிறானோ, எங்கெங்கெல்லாம் அவன் போராட்டங்களை உருவாக்கி வைத்திருக்கிறானோ, அங்கெல்லாம் தேவ பிரசன்னம் இறங்கி அதை நிர்மூலமாக்கும். எல்லா தேவச்சனங்களும் இருக்கிற இடங்கள் ஆண்டவரை பார்த்து 2 வரி உயர்த்தி பாடுவோமா? சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிற தேவன் உங்க மேல பிரியமாயிருக்கிறார். உங்க கதவுகளை திறக்க சித்தமாயிருக்கிறார். வாசல்களை திறவுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அநாதி கதவுகளே திறவுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்க போகிறார். யார் இந்த மகிமையின் ராஜா? ஆம் தேவ ஜனமே, அவர்தான் அந்த தேவாதி தேவன். அவர்தான் அந்த கத்தாதி கர்த்தர். அவர்தான் சங்கீதம் 24 போட்டிருக்கிறது. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். வாய் என்ற வாசல் திறக்கப்படட்டும், தலைகள் உயர்த்தப்படட்டும், இருதய கதவுகள் திறக்கப்படட்டும். மகிமையின் ராஜா உங்கள் இருதயத்தில் பிரவேசிக்க விரும்புகிறார். எத்தனை பேர் அந்த மகிமையின் ராஜா அக்னிமயமான குதிரைகளையும் பரலோக ராஜ்யத்தையும் கொண்டவர் உங்கள் இருதயத்துக்குள்ளாக ஒரு அபிஷேகத்தை அனுப்ப, ஒரு ஆரோக்கியத்தை அனுப்ப, ஒரு வல்லமையை அனுப்ப எத்தனை பேர் விட்டு கொடுக்கிறீங்க? இந்த ஆரம்ப நேரத்திலேயே ஆண்டவரை நோக்கி உயர்த்த போகிறோம். செங்கடல் பிரியும், யோர்தான் பிரியும், யோர்தான் பின்னிட்டு போகும். ஆம் தேவ ஜனமே, யுத்தங்கள் ஓயும், சிறைச்சாலை நடுங்கும். கர்த்தருடைய திட்டம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். எந்த சந்தேகமும் இல்ல தேவ ஜனமே. பயம் என்றது ஓடி போகட்டும், அவிசுவாசம் ஓடி போகட்டும். எல்லாரும் உயர்த்துவோம். சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவரை உங்க மனக்கண் முன்னாடி உணர்ந்து பாருங்க. மகாராஜா மகிமையா உட்கார்ந்து இருக்கிறார். அவருக்கு முன்னாடி உங்களை ஒப்பு கொடுங்களேன். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஓ ஆராதனை உமக்கு. எல்லா
எல்லாரும் சொல்லுவோமா? ஆராதனை உமக்கு ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே சொல்லுங்க. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே பரிசுத்தரே பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஓ, இவரை போற்றுறதுக்கு எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கிறது. இந்த உன்னதமானவரை ஓ நான் போற்றி கொண்டிருக்கிறேனே. தகுதியில்லாத எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றின்னு எத்தனை பேர் சொல்றீங்க தேவச்சனமே? இந்த உன்னதமான தேவனை உயர்த்துகிறதற்கு நமக்கு ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது. ஆராதனை உமக்கு ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஓ ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே. எல்லா தேவ ஜனம் சொல்ல சொல்ல உங்க உதடுகள் பரிசுத்தாகுது, உங்க கண்கள் பரிசுத்தாகுது, உங்கள் வாய் பரிசுத்தாகுது, உங்கள் இருதயம் பரிசுத்தாகுது. பரிசுத்த ஆவியானவர் இறங்குறதற்கு அவர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். உங்க குடும்பத்துல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கிரியை செய்ய போகிறார் தேவ ஜனமே. ஓ பிலிப்பை பரிசுத்த ஆவியானவர் தூக்கி சென்றாரே, உங்களையும் உங்களை சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். பரிசுத்தரே பரிசுத்தரே. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உள்ளாவிடும் எங்கள் ஏழு குத்து விளக்கின் மத்தியில் உலாவுகிற இந்த நபர் யார்? ஓ சபைகள் மத்தியில உலாவுகிற இவர் யார்? தேவ ஜனமே உங்க வீட்டில் உலாவுகிற இவர் யார்? விளக்கே மத்தியிலே உள்ளாவிடும் எங்கள் இயேசு ஒவ்வொருவரையும் சுகமளிக்கிறார். ஒவ்வொருவர் மத்தியில் அசைவாடுகிறார். உங்க வீட்டில் உள்ள கட்டுகள் மாறுகிறதை நான் பார்க்கிறேன். ஆவியானவர் உங்க குடும்பத்தில் உள்ள கட்டுகளை மாற்றுகிறார். சிலருடைய கட்டுகள் உடைந்து கொண்டிருக்கிறது, சிலரை ஆவியானவர் தொட்டு கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு சரசையும் ஆவியானவர் தொட்டுகிறார். பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் உண்டாகி கொண்டிருக்கிறது. அநேகர் ஆவியினால் நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. அநேகர் ஆவியானவர் தொட்டு கொண்டிருக்கிறார். விட்டு கொடுத்து ஜெபித்து பாருங்க, ஆவியானவர் நிரப்புவா. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஓ ஆராதனை ஆராதனை. ஓ ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆதியும் அந்தமும் மாணவரே, அல்வாவுமேகாவும். எத்தனை பேர் சொல்வீங்க அவர் ஆதியும் அந்தமுமானவர்?
ஆரம்பமும் முடிவுமானவர், ஆல்பா அண்ட் ஒமேகா ஆனவர். அப்படி என்றால் அவர்தான் உங்க வாழ்க்கையின் ஆரம்பம், அவர்தான் உங்க வாழ்க்கையின் முடிவு. அவரை அல்லாமல் ஒன்றும் நடக்காது, அவரை அறியாமல் ஒன்றும் நடக்காது. தேவ ஜனமே, நீங்க பயப்படுகிறது உங்களுக்கு நடக்காது. நீங்க வியாதியில அடிக்கப்படுகிற நபர் அல்ல, நீங்க பிசாசால் தோக்கப்படுகிற நபர் அல்ல. கடன் உங்களை ஜெயிக்காது, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். நீங்க எழும்புவீர்கள். உங்களில் விசுவாசத்தை தொடக்கிறவர், உங்களில் விசுவாசத்தை முடிக்கிறவர் அவர்தான். ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு. பயப்படாதே என்று சொல்லுகிறார். ஓ மகனே, நீ பயப்படாதே. தேவ பிள்ளை, நீ பயப்படாதே. நீ பயப்படுறது நடக்காது. ஆண்டவர் உன் கூட இருக்கிறாரு, உன் பட்சத்துல இருக்கிறாரு. உனக்கு விரோதமான காரியம் அது உன் சார்பில் மாறும். உனக்கு விரோதமா இருக்கிற நபர்கள் மத்தியில கர்த்தர் உன் பட்சத்துல இருக்கிறார். நீ பயப்படாதே மகளே, மகனே, நீ பயப்படாதே என்று ஒருவர் சொல்லுகிற சத்தம் உங்களுக்கு கேட்கிறதா? ஆராதனை உமக்கு. அவர் அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவர். பத்மோ தீவுல யோவான் ஆண்டவரை பார்க்கும் பொழுது அக்கினி ஜுவாலையை போன்ற கண்களை உடையவர், அக்கினி போன்ற கண்களை உடையவர் இன்னைக்கு நம்மளோடு இருக்கிறார். பிசாசின் கிரியைகளை சுட்டெரிக்கிற அவருடைய பார்வை, ஓ எத்தனை அருமையான பார்வை! ஸ்மித் விங்கிள்ஸ்வர்த்தன் சொன்ன தேவ மனிதன் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருந்தார். அவர்களை காணும் பொழுது பிசாசு ஆமென் ஓடுமாம். அந்த பிசாசு சொல்லுமா, என்னை நீ பார்க்காதே, உன் கண்ணில் இருந்து ஒரு வெளிச்சம் வருகிறது என்று சொல்லுமா. சாதாரண மனுஷனாகிய இந்த விங்கிள்ஸ்வர்த்துக்குள்ளாடி இருந்த அந்த அக்கினி மயமான கண்களை உடைய இயேசுவை கண்டுதான் அந்த பிசாசு ஓடி இருக்குது. எத்தனை பேருக்கு புரியுது? அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவர் இன்னைக்கு உங்க குடும்பத்துக்குள்ள வருகிறார். உங்களை வேட்டையாடி கொண்டிருக்கிற அந்தகாரங்களை அவர் நிர்மலமாக்குகிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, அக்கினி ஜுவாலையை போன்றவரே என்னை நிரப்புங்கப்பா? வசனம் சொல்லுகிறது, வியாதியஸ்தனுக்கே மருத்துவர் தேவையா? பலவீனமான நமக்கே ஆண்டவர் தேவை. போராட்டம் உள்ள நமக்கு தான் அபிஷேகம் தேவை. ஏன்னா நமக்கு தான் அந்த கட்டுகள் உடையணும், நமக்கு தான் நமக்குள்ள இருக்கிற மாம்ச போராட்டம் ஒழியணும், நமக்கு தான் அந்த பிசாசின் நித்தங்கள் ஒழியணும். நம்ம தான் வியாதிப்பட்டு இருக்கிறோம், நம்ம தான் காயப்பட்டு இருக்கிறோம். தெய்வ ஜனமே, உங்களுக்கு உதவி செய்யாமல் அவர் யாருக்கு உதவி செய்வார்? நம்ம செய்ய வேண்டியதெல்லாம், அப்பா எனக்கு உதவி செய்யுங்க, என்னை மாற்றுங்க என்று மனசார கேட்க வேண்டும். ஏன்னா பரலோக ராஜ்யம் எந்த விஷயமா இருந்தாலும் அது வாயினால் கேட்கப்படும் பொழுதுதான் அது கொடுக்கப்படுகிறது. பரலோகம் ஜெபிக்காதவர்களுக்காக கிரியை செய்ய முடியாத ஒரு கட்டத்தில் இருக்கிறது. கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லி இருக்கிறது. தேவ சித்தத்தின்படி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இருதயத்தில் இருந்து நீங்க கேட்கணும், அப்ப அது கொடுக்கப்படும். அதனால தேவ ஜனங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் ஆராதித்தால் அற்புதங்கள் நடக்கும். எல்லாரும் சொல்லுவோமா, அந்த அக்கினி ஜுவாலையை போன்றவர் நம்ம குடும்பத்தில் இறங்கணும், உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில இறங்கணும், ஊழியத்தில் இறங்கணும், பிசாசுகள் சதறடிக்கப்படணும். எல்லாரும் ஆண்டு சமூகத்தில் சொல்லுவோமே, அக்கினி ஜுவாலை போன்ற கண்களையும் வெங்கல பாதங்களை உடையவரே, அக்னி ஜுவாலை போன்ற ஓ வெங்கல பாதங்களை உடையவரே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஓ ஆராதனை. சுத்திகரிக்கிறார்,
சுத்திகரிக்கிறார். ஆராதனை உமக்கு ஆராதனை. அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே, அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. ஓ ஆராதனை, ஆராதனை ஓ ஆராதனை. உமக்கு ஆராதனை. ஆவியானவர் காட்டுகிறார் தேவச்சனமே, அநேகருக்கு நிறைய விஷயம், நிறைய ரிசல்ட் பார்த்து நீங்க பயந்து போய் இருக்கிறீங்க. அநேகர் ஆவியானவர் காட்டுகிறார், சூழ்நிலைகளை கண்டு பயந்து போயிருக்கிறீங்க. ஆண்டு சொல்றார், சூழ்நிலைகளை பார்க்காதீர்கள், ரிசல்ட்டை பார்க்காதீங்க, ப்ராக்ரஸை பார்த்து கணக்கு போடாதீங்க. உங்க வாழ்க்கையில் உள்ள பொருளாதாரத்தை வச்சு என் வாழ்க்கை இப்படி தான் இருக்குன்னு நினைக்காதீங்க. உங்க வாழ்க்கை மாறுது, உங்க வாழ்க்கை மாறுது. ஏன்னா உங்களை அழைத்தவர் இன்னைக்கு நடத்தி கொண்டு போறது வனாந்தரமா இருந்தாலும் உங்க வாழ்க்கை அந்த சிங்க கொபையில, ஓ அந்த வனாந்தரத்துல முடியாது. அந்த அக்னி ஜுவாலைக்குள்ளே நீங்க இருக்க போறது இல்ல, யோர்தான்லயே நீங்க இருக்க போறது இல்ல. உங்களுக்கு ஒரு கானான் உண்டு. இன்னைக்கு இருக்கிறத வச்சு அநேகர் பயந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற போராட்டத்தை கண்டு அநேகர் பயந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டு சொல்றாரு, இன்னைக்கு இருக்கிறது நீ போற பாதை. தேவஜனமே, நீங்க போற பாதையில எல்லா பிரச்சனை வரலாம். ஒரு ரோட்ல போகும் பொழுது திருடர்கள் இருக்கலாம், நாய் தொந்தரவுகள் இருக்கலாம், ஆமீன், கொலைகாரர்கள் ரோட்ல போவார்கள். ஆனா வீட்டுக்கு வந்தோடனே எவ்வளவு சேஃபா நம்ம ஃபீல் பண்றோம். இதே போலதான் தேவஜனமே, இந்த உலக பயணத்துல தேவ சித்தத்தை நிறைவேற்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாதையில போவோம். அந்த பாதை ஒரு குழியா இருக்கலாம். யோசேப்பை பாருங்கள், ஒரு குழியில் விழுந்தார். ஆனால் ஆண்டவர் கைவிடவில்லை. அக்னி ஜுவாலையில போட்டார்கள், அங்கேயும் கர்த்தர் கூட இருந்தார். இன்னைக்கு அநேகர் பயந்து கொண்டு இருக்கிறாங்க. எனக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்குமான்னு அநேகர் பயந்து கொண்டு இருக்கிறாங்க. எனக்கெல்லாம் திருமணம் நடக்குமான்னு பயந்து கொண்டு இருக்கிறாங்க. நாளா படித்து எலும்புவேனா, நல்ல வேலை கிடைக்குமான்னு பயந்து கொண்டு இருக்கிறாங்க. என் கணவர் மாறுவாரா, என் பிள்ளைகள் மாறுமா என்று பயந்து கொண்டு இருக்கிறாங்க. நான் ஆவியில பார்க்கறத சொல்றேன் தேவச்சனமே, கர்த்தர் அந்த பூட்டை திறக்கிறார். நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீங்க. நீங்க எப்பவுமே விசுவாசிக்க தான் செய்யணும், அவிசுவாசிக்கவே கூடாது. ஆண்டவர் விரும்புகிறார் விசுவாசி மகனே என்று சொல்றார், அவிசுவாசிக்காத மகளே என்று சொல்லுகிறார். ஒரே ஒரு வரி சொல்லுவோமா? பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே. பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை, எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோல் உடையவரே. சொல்லுங்க, பரிசுத்தமும். அவர் கிரியை செய்கிறார், அவர் யுத்தம் பண்ணுகிறார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். ஓ, அந்த அபிஷேக பட்டயம் உங்களை நோக்கி வருகிறது. ஒரு அக்கினி உங்களை நோக்கி வருகிறது. ஒரு வல்லமை உங்களை நோக்கி வருகிறது. சகோதரியை பெற்றுக்கோ, சகோதரனை பெற்றுக்கோ. உன் அழைப்பு வருது, உன் அழைப்பு உன்னை உயர்த்தும், உன் அழைப்பு உன்னை உயர்த்தும். உனக்குன்னு ஒரு அபிஷேகம் வருது, பெற்றுக்கோள். தாவீதே, உன்னை நோக்கி சாமுவேல் வருவார். ஓ ராதா ராபா பாபா பாபா, பெற்றுக்கொள்ளுங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க.
ஆவியானவர் தொட்டு கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரையும் தொட்டு கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு பேருடைய வாழ்க்கை மாறுகிறதை பார்க்கிறேன். நீங்க சாட்சி சொல்ல போகிறீங்க. சாட்சி சொல்ல போகிறீங்க. அநேகருக்கு சொந்த வீடை கர்த்தர் தருகிறார். அநேகருக்கு சொந்த வீடு. தேவ பிள்ளையே, வீடு மாறி மாறி கஷ்டப்பட்டாயா? உங்க குடும்பத்துல ஒரு மாற்றம், குடும்பத்துல மாற்றம் கர்த்தரே செய்வார். கர்த்தரே செய்வார். ஊழியத்துக்குள்ள உங்க ஊழியத்துக்கு வருவீங்க. தேவ பிள்ளைகளை ஆண்டு உருவாக்குகிற நேரம். உங்க பாடம் கண்டு பயப்படாதீங்க நான் சொல்லுகிறார். உங்க பிரச்சனையை கண்டு பயப்படாதீங்கன்னு சொல்லுகிறார். உங்க போராட்டத்தை கண்டு பயப்படாதீங்கன்னு சொல்லுகிறார். சகோதரியே பயப்படாதே, சகோதரா பயப்படாதே, ஐயா பயப்படாதீங்க, அம்மா பயப்படாதீங்கன்னு சொல்லுகிறார். உங்களுக்கு ஒரு கேடு வராது. தேவ சத்தத்தை கேட்டு பாருங்க, ஒரு கேடு வராது. தேவ சத்தத்தை கேட்கிற எல்லாருக்கும் நன்மை உண்டு, நன்மை உண்டு, அபிஷேகம் உண்டு, பாதுகாப்பு உண்டு. உமக்கு ஆராதனை, ஆராதனை. ஆம் தேவச்சனமே, சங்கீதம் 139 ஆண்டுடைய வார்த்தை இவ்வாறாக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 17வது வசனம் சொல்லுகிறது, தேவச்சனமே, தேவனே உமது ஆலோசனைகள் எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம், அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். ஆம் தேவ ஜனமே, இன்னைக்கு நம்மள ஆண்டவர் இத்தனை தூரம் கொண்டு வந்திருக்கிறாரு. தேவ வார்த்தையை கேட்கிற யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு நாள் வந்தது, மோசே என்ற சின்ன பிள்ளையை, ஆமென், அந்த மோசே என்ற தலைவனாக மாற போகிற அந்த சின்ன பிள்ளைக்கு விரோதமாக பிசாசு போரடித்தது, யுத்தம் பண்ணினது. அந்தகார ஆவிகள் இந்த தலைவனை அழிக்க வேண்டும் என்று போராடினது. ஆனால் தேவன் அந்த தாயாருக்கு நல்ல திட்டத்தை கொடுத்தார்கள். ஆமென். அந்த திட்டத்தில் ஒரு அருமையான சின்ன படகை செய்து அந்த நைல் நதியில் விட்டார்கள். தேவன் கொடுத்த ஆலோசனை, கீழ்ப்படிந்த ஆலோசனை. இதே போல பார்வோன், ஆமென், ஹல்லேலூயா, மோசேயை கொல்லாமல் ஆண்டவர் அந்த மோசேயை வளர உதவி செய்தார். எந்த பார்வோன், ஆமென், மோசேயை கொல்ல வேண்டும் என்று அந்த அரசாட்சியில் இருந்து ஒரு கட்டளையை போட்டானோ, ஆமென், அந்த பொல்லாத பார்வோனுடைய வீட்டிலே வளர வைத்தார். தேவ ஜனங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஏரோது என்ற ராஜா இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது எல்லா சின்ன பிள்ளைகளையும் கொல்லும் பொழுது ஆண்டவர் இயேசுவுக்கு தகப்பனாக நிர்ணயிக்கப்பட்ட யோசேப்புக்கு கனவில் தோன்றி சொல்லுகிறார், இங்கே இருந்து நீ வேற ஊருக்கு போ, இந்த ராஜ்ய பாரம் மாறுகிற வரைக்கும் நீ ஒளித்துக்கொள், இந்த பிள்ளையை நீ பத்திரமா காத்துக்கொள் என்று. இயேசு மரியாளுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது ஆண்டவர் இயேசுவின் தகப்பனாக நிர்ணயிக்கப்பட்ட யோசேப்புக்கு கனவில் வெளிப்பாடு மூலமாக பேசினார். அந்த சத்தத்தை கேட்ட பொழுது அந்த குடும்பம் தப்பினது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே, இயேசுநாதர் இந்த பூமியில வரும் பொழுதே தேவ ஆலோசனையை கேட்டுதான் நடந்தார் என்றால் நீங்களும் நானும் எம்மாத்திரம். நமக்கு தேவ ஆலோசனை தேவை. அதனால் தான் சங்கீதக்காரன் சங்கீதம் 139:17 சொல்லுகிறார், தேவனே உமது ஆலோசனைகள் எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எத்தனை அதிகம். தேவ ஆலோசனை அன்னைக்கு யோசேப்புக்கு வராமல் இருந்திருந்தால் யோசித்து பாருங்க தேவ ஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை வழி நடத்த போகிறார். அதே தாவீதின் திறவுகோலை உடையவர் உங்க பூட்டுகளை திறப்பார். எத்தனை பேர் சொல்றீங்க, என் பூட்டை திறக்கிற காலம் வந்திருக்கு? 38 வருஷமா வியாதியில இருந்த அந்த மனுஷனுடைய பூட்டை திறக்க ஒரு காலம் வந்தது. 18 வருஷமா கூனியா இருந்த அவளுடைய பூட்டை திறக்க ஒரு காலம் வந்தது. 40 வருஷமா தாயின் வயிற்றில் இருந்து முடவனா இருந்த அவனுடைய கால்களை எழுப்பி நடக்க பண்ண ஒரு காலம் வந்தது. 430 வருடமாக எகிப்தில் அடிமையாக இருந்த அந்த பூட்டை உடைத்து இருப்பு களவாயில் இருந்து, ஆமென், எகிப்து தேசத்தில் இருந்து அடிமைத்தனத்தில் இருந்து கானானுக்கு போகிற பூட்டை திறக்கிற ஒரு நாள் வந்தது.
ஆம் தேவச்சனமே, உங்களுக்கும் நாட்கள் வருகிறது. ஆபிரகாம் 25 வருடம் காத்திருக்கும் பொழுது ஒரு நாள் வந்தது. அவர் காத்திருந்தது வந்தது. ஈசாக்கு கர்ப்பத்தில் உருவாகினார். 25 வருஷம் காத்திருந்தாரு. ஆண்டு சொல்லுகிறார், என் மகனே, ஏதோ ஒரு விஷயத்திற்காக நீ காத்திருக்கிறாய் அல்லவா, அதனுடைய நாள் வருகிறது, அதனுடைய நேரம் வருகிறது. prepare for your victory, prepare for your celebration. உங்க கொண்டாட்டத்திற்கு ஆயத்தமாகுங்கள். உங்கள் ஆவியானவர் நடத்துகிற பாதைக்கு ஆயத்தமாகுங்கள். ஆவியானவர் காட்டுகிற பாதையில போக ஆயத்தமாகுங்கள். ஆவியானவர் சொல்லுகிறதை செய்ய ஆயத்தமாகுங்கள். மனிதர்கள் என்ன சொல்றார்கள் என்று அல்ல, கர்த்தருடைய சித்தம் என்னவென்று அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய விருப்பத்தை அறிந்து கொள்ளுங்கள். எத்தனை பேர் உங்களை விட்டு கொடுக்குறீங்க தேவச்சனமே? கர்த்தர் சமூகத்தில் விட்டு கொடுக்கிற ஒருத்தரை கூட ஆண்டவர் கைவிடுவதே இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். உங்களை பார்த்து முகமுகமாய் பேசுகிறார். அன்னைக்கு அந்த 5 அப்பம் 2 மீனை ஆண்டவருடைய கரத்தில் விட்டு கொடுத்த பொழுது அந்த அப்பத்தை அநேக ஆயிரங்களுக்கு போஷித்தாரே. இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவச்சனமே, சகோதரனே, சகோதரியே, அருமையான தாயாரே, அருமையான ஐயா, உங்களை பார்த்து ஆவியானவர் பேசுகிறார். உங்களை கொஞ்சம் விட்டு கொடுங்களே. உங்க எண்ணத்திற்கு அல்ல, கொஞ்சம் தேவ சித்தத்திற்கு, தேவ வார்த்தைக்கு உங்களை கொஞ்சம் விட்டு கொடுங்களே. ஆண்டவருடைய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் கொண்டு வருகிற அநேக மாற்றங்களை கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். நெடுநாளாய் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல இருக்கும். நீங்க நினைத்த நன்மைகள், தேவனிடத்தில் போராடி ஜெபித்ததை உங்க கண்கள் காண வேண்டாமா? ஆம் தேவஜனமே, நீங்கள் எப்பொழுதெல்லாம் மாம்ச சிந்தனையில் போராடி கொண்டிருக்கிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் சோர்வின் ஆவியோடு போராடி கொண்டிருக்கிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் அந்தகார ஆவிகள் உங்கள்கிட்ட போராடும் பொழுது மாம்ச எண்ணத்தில் வந்து ஒரு மாம்ச மனிதனை போல, ஒரு உலகத்தானை போல நீங்க எப்பொழுதெல்லாம் மாறுகிறீர்களோ, அந்த நேரத்தில் தான் சத்துருவானவன் கர்த்தர் உங்களுக்கு அனுப்புகிற ஆசீர்வாதங்களை திருடி கொண்டு போகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பொழுது மாம்சத்தில் பிசாசு உங்களை இழுக்கிறானோ அதுதான் உங்கள் உபவாச நேரமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அதுதான் உங்கள் உயர்வின் நேரம். ஆம் தேவஜனமே, பேதுருடைய வாழ்க்கையை கவனமாக பாருங்கள். அவன் ஆவியில் உயர்ந்து வரும்பொழுது அவனை தடை செய்தது அவனுடைய மாம்சம், அவனுக்குள்ள இருந்த பயம். அருமையான பேதுரு ஆண்டவரை குறித்து ஒரு பெரிய வெளிப்பாடை சொன்னார். அப்பொழுது இயேசு சொன்னார், இது இரத்தமும் மாம்சமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, இது உன்னுடைய மாம்ச ஞானத்தில் நீ இது சொல்லவில்லை, இதை உன்னதத்தில் இருக்கிற தெய்வன் உனக்கு வெளிப்படுத்தினார். ஆனால் அப்படிப்பட்ட பேதுருவை கொஞ்ச நேரத்துக்குள்ள மாம்ச சிந்தனை, பிசாசின் ஆலோசனை அவன் சிந்தனையில் வந்தது. ஆண்டவர் அவனை கடிந்து கொண்டார். சிறிது நாள் சென்ற பிறகு அவன் எடுத்த தீர்மானத்தை விட்டு அவன் விட்டு விலகினான். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சொன்னார், ஐயா இயேசுவே, உம்மை விட்டு யார் போனாலும் நான் போக மாட்டேன், நான் மரிக்கவும் தயாராய் இருக்கிறேன் என்று சொன்ன பேதுரு காலம் தாமதம் ஆகிறதுக்கு முன்னாடி ஓடி ஒளிந்து கொண்டார். ஒளிந்து கொண்டு இயேசுவை மறுதலிக்க தொடங்கினார், சபிக்க தொடங்கினார், எனக்கு தெரியாதென்று சொன்னார். ஏன் இது நடந்தது? ஏனென்றால் ஆண்டவர் ஜெபிக்க சொன்ன நேரம், ஆவியில் இருக்க வேண்டும் என்று சொன்ன நேரம், ஆவியில் இருந்து ஜெபிக்க வேண்டிய அந்த நேரத்தில் தூங்கி கொண்டிருந்தார். ஜெபிக்க வேண்டிய நாம் சில நேரம் மறந்து போகிறோம். ஜெபிக்க வேண்டிய நாம் சில நேரம் மாம்ச எண்ணங்களில் இருக்கிறோம். சிலர் சொன்ன பொய்களையோ சிலர் சொன்ன காரியங்களையோ நினைத்து நம்ம பயந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை பார்த்து யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், உங்களை பார்த்து அது இல்லை இது இல்லைன்னு சொல்லட்டும், உங்க குடும்பம் உயராதுன்னு சொல்லட்டும், உங்க குடும்பத்தில் ஊழியக்காரர்கள் இல்லைன்னு சொல்லட்டும், நீங்க எழும்ப மாட்டீங்கன்னு சொல்லட்டும், இதெல்லாம் மனிதர்கள் சொல்லுகிறது தானே. இது கர்த்தர் சொன்னாரா? இல்லை. உங்களை நன்கு அறிந்திருக்கிறார் ஒருவர், உங்களை நன்கு அறிந்திருக்கிறார். தேவஜனமே, நீங்க ஏன் பாரத்தோடு இருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க கண்ணீரை துடையுங்கள், உங்கள் மனவேதனை ஆமென் துடைக்கப்படட்டும். ஏன் பயந்து கொண்டு இருக்கிறீர்கள்? ஓ, இஸ்ரவேலில் தேவன் இல்லையா? கிறிஸ்தவத்தில் தேவன் இல்லையா? தாவீதுக்குள்ள வெறி எங்கே போனது? தாவீது சொன்னார், இஸ்ரவேலின் தேவனுக்கு விரோதமாக வந்திருக்கிற இந்த பெலிஸ்திய மிருகத்தை நான் வெட்டி போட கர்த்தர் உதவி செய்வார் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினால் சேனைக்குள் பாய்ந்தார்.
கோலியாத்தை வீழ்த்தி போட்டார், ராஜ்ய பாரத்தை பெற்றுக்கொண்டார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்களால், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகளால் அநேக விஷயங்கள் பணத்தால் சாதிக்க முடியாமல் இருக்கலாம், பதவியால் சாதிக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாமே உனக்கு இல்லாமல் போகும் பொழுது உங்களை கரம் பிடித்து தூக்க, உங்கள் குடும்பத்தை தூக்கி நிறுத்த ஒருவர் உண்டு. அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் உங்கள் குடும்பத்தை கரம் பிடித்து தூக்குவார். உங்கள் பிள்ளையினுடைய திருமணத்தை கையில் எடுத்து செய்வார். எல்லா வாசல்களையும் திறப்பார். ஆம் தேவ ஜனமே, கர்த்தர் காட்டுகிற பாதையில் நீங்க போனீங்கன்னா எல்லாம் நடக்கும், வெற்றி உண்டாகும். ஆனால் அதற்கு முன்பு கர்த்தர் உங்களை காத்திருக்க வைப்பார். இந்த நேரத்தில் தான் அநேகர் சோர்ந்து போகிறது. இந்த நேரத்தில் தான் கர்த்தர் என்னை கைவிட்டாரோ என்று நினைக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், யுவர் வெயிட்டிங் இஸ் நாட் வேஸ்டிங். நீங்கள் காத்திருப்பது அது வேஸ்ட் ஆகாதுன்னு சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை எவ்வளோ ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், நீங்கள் ஏன் பயந்து கொண்டு இருக்கிறீங்க? சங்கீதம் 139 எடுத்து பாருங்கள் தேவச்சனமே. 1வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என்றால் அது ஏதோ மேலோட்டமாக அல்ல. உங்க பக்கத்து வீட்டில் அவங்க என்ன செய்றாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்கள் பக்கத்து வீட்டில் உள்ள நண்பர்கள் தெரியும். ஆனால் அவர்கள் என்ன பிரச்சனையில் இருக்கிறாங்கன்னு உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. சிலர் சொல்லுவாங்க. ஆனால் உங்கள்கிட்ட இருந்து ஒரு 2-3 தெரு தாண்டி உள்ளவர்களை நீங்கள் பைக்கில் போகும்பொழுதோ, காரில் போகும்பொழுதோ, இல்லை நடந்து போகும்பொழுதோ பார்த்துருப்பீங்க. ஆனால் அவங்க பேர் கூட என்னன்னு தெரியாது. ஆனால் அந்த ஆள் நம்ம 2 தெரு தள்ளி இருக்கிறாங்கன்னு தெரியும். ஆம் தெய்வ ஜனமே, சில நேரம் நமக்கு ஒரு நியூஸ் வரும். அந்த 2 தெரு தள்ளி ஒரு கல்யாணம் நடக்குன்னு சொல்லும் பொழுது இந்த ஆளை தெரியுமான்னு கேட்டால் நம்ம சொல்லுவோம், அவங்கள பற்றி ரொம்ப தெரியாது, ஆனால் அடிக்கடி பார்த்துருக்குறேன், ஆனால் ரொம்ப தெரியாததுனால நமக்கு அங்கே கல்யாணம் போகலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சில நேரம் யாராவது இறந்துருப்பாங்க 3 தெரு தள்ளி. ஆமாம், நம்ம யோசிப்போம் அது யார், அந்த நபர் யாருன்னு விசாரிக்கும் பொழுது, ஆமாம் அந்த ஆளை நான் பார்த்துருக்குறேன், அவர் டீ குடிக்க வருவார், அடிக்கடி அந்த இடத்துல வருவார், அந்த பேக்கரிக்கு வருவார், இல்லை அந்த மார்க்கெட்டில் பார்த்துருக்குறேன், அந்த மார்க்கெட்டில் கடை போட்டிருந்தாரு அவர் தானே. இப்படி எல்லாம் நமக்கு தெரியும், ஆட்களை பார்த்துருப்போம். ஆனால் 4-5 தெரு தள்ளி இருக்கிறவங்க பேர் தெரியாது. நம்ம வீட்டுக்கிட்ட உங்களுடைய பேர் தெரியும், நம்ம வீட்டுக்கு வெளியே உள்ளவங்களுடைய பேர் தெரியாது. ஆனால் ஆட்களை பார்த்துருப்போம். ஆனால் அடுத்த மாவட்டத்தில் உள்ளவங்கள நமக்கு ஒன்றுமே தெரியாது. அடுத்த தேசத்தில் உள்ளவங்கள நம்ம பார்த்துருக்க கூட மாட்டோம். சில நேரம்லாம் நான் சில தெருவுகளுக்குள்ளாடி ஊழியங்களுக்கு போகும்பொழுது என் வாழ்க்கையில் முத இந்த இடத்துல கால் வைக்கிறேன்னு நான் நினைப்பேன். ஏன்னா தேவச்சனமே, நம்ம பிறந்ததுல இருந்து கால் வைக்காத எத்தனையோ தெரு நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்குது. எல்லாரும் வெளிநாட்டுக்கு நம்ம போயிட்டு வரலாம், பல மாநிலங்களுக்கு போயிட்டு வரலாம். ஆனால் நம்ம சொந்த ஊர்லேயே, நம்மளுடைய சொந்த மாவட்டத்திலேயே நம்ம போகாத எத்தனையோ குட்டி குட்டி ஊர்கள் உண்டு. நம்ம இருக்கிறது தமிழ்நாட்டாக இருக்கலாம், நம்ம தமிழ்நாட்டில் பிறந்திருக்கலாம், இல்லை கேரளாவில் பிறந்திருக்கலாம், இல்லை அயல் மாவட்டங்களில் பிறந்திருக்கலாம். ஆனால் உங்கள் சொந்த ஊர்லேயே நீங்கள் போகாத எத்தனையோ தெருக்கள் இன்னும் இருக்க தான் செய்கிறது. நீங்கள் பார்க்காத எத்தனையோ குளங்களும் மலைகளும் இருக்க தான் செய்கிறது. நாம் தமிழ்நாட்டில் பிறந்து விட்டோம் என்று எல்லா காரியம் நமக்கு தெரியுமா என்று கேட்டால் தெரியாது. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், நம்ம வீட்டுக்கிட்ட உங்களுடைய பெயர் நமக்கு தெரியும். நம்மளுடைய 4 தெரு கழித்துள்ளவருடைய பெயர் தெரியாது, முகஜாடை தெரியும், பார்த்துருக்கலாம். ஆனால் அடுத்த டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்களுடைய பெயரும் தெரியாது, முகத்தையும் பார்த்துருக்க மாட்டோம். இதிலிருந்து என்ன புரியுதுன்னா தேவச்சனமே, நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ளவங்களுடைய பெயர் தெரியுமே தவிர அவர்கள் இருதயத்தில் என்ன கவலை இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு நம்ம வீட்டில் உள்ளவங்களுடைய கவலை என்னன்னு தெரியும். ஆனாலுமே நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க சிலதை மறைச்சு வச்சிருப்பாங்க. ஒரு மனைவியினுடைய இருதயம் ஒரு கணவருக்கு முழுமையாக தெரியுமா என்றால் சில நேரம் அது தெரியாமல் இருக்கலாம். ஒரு கணவருடைய இருதயத்தில் எல்லா விஷயத்தையும் மனைவிட்ட சொல்லிட்டாரா என்று கேட்டால் அது சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று நிச்சயம், உங்க பிள்ளையினுடைய இருதயத்தில் என்ன இருக்குது, உங்க மனைவியினுடைய இருதயத்தில் என்ன இருக்குது, உங்க நண்பர்களுடைய இருதயத்தில் என்ன இருக்குது, உங்க உற்றாருடைய உறவினர்களுடைய இருதயத்தில் எந்த கவலை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, எல்லாருடைய மனசில் உள்ள கவலைகளையும் நன்கு ஆராய்ந்து அறிந்திருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார்.
சங்கீதம் 139 1வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஆராய்ச்சி என்றால் ரிசர்ச்சின் அர்த்தம். ரிசர்ச்சின்னு சொல்லுகிற அந்த வார்த்தையிலே என்ன இருக்குதுன்னா திரும்பியும் தேடுகிறது என்று அர்த்தம். ரீசர்ச், சர்ச் என்றால் தேடுக, ரீ என்றால் மறுபடியும் தேடுங்கள். ஆமென். ரீசர்ச் என்றால் தேடிக்கொண்டே 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 இருந்து அதை கண்டுபிடிக்கிறது பெயர் தான் ஆராய்ச்சி. அப்படி என்றால் நீங்க எத்தனை முறை கவலைப்படுறீங்க, எத்தனை முறை உங்க இருதயம் வலிக்குது, எத்தனை சொட்டு கண்ணீர் விடுறீங்க, எப்படி நீங்க பாரத்தால் நீங்க கவலைப்பட்டு இருக்கிறீங்க. என் பிள்ளையினுடைய கண்ணீர் எப்படி இருக்குதுன்னு ஆண்டவர் துருத்தியில வைக்கிறாரு. என் பிள்ளை இத்தனை வேலை இல்லாமல் அலைஞ்சு அலைஞ்சு போகுதுன்னு உங்க அலைச்சல்களை எண்ணுகிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு தான் வட்டியும் குட்டியுமா சேர்ந்து ஆண்டவர் உங்களை உயர்த்துவாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் டைப் பண்ணுங்க, கர்த்தர் என்னை உயர்த்துவார். God will rise me up. கர்த்தர் என்னை எழுப்புவார். ஒரு கிதியோனை போல எழுப்ப போறாரு. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களே, ஒரு தாவீதை போல உங்களை எழுப்ப போறாரு. வயசு ஒரு பிரச்சனையே அல்ல. ஏலியினுடைய வயசு முதிர்ந்த வயசு. ஆனால் ஒரு மகா தீர்க்கதரிசியாகிய சாமுவேலுக்கு வழிகாட்டி கொடுத்தது அந்த பாவப்பட்ட பிள்ளைகளை வளர்க்க முடியாம ஊழியத்தை இழந்து சேர்ல இருந்து கீழே விழுந்து மறிக்கணும்னு எழுதி வச்ச அந்த ஏலிக்கு கையில கர்த்தர் ஒரு கடைசியா ஒரு ஊழியத்தை கொடுத்தாரு. அந்த ஊழியம்தான், நீ தான் ஊழியம் செய்ய முடியல ஏலி, நீ ஏலியாகிய உனக்கு ஒழுங்கா உனக்கு ஊழியம் செய்ய முடியல, ஆனா ஒழுங்கா ஊழியம் செய்கிற ஒருத்தனுக்கு நீ என்ன அறிமுகப்படுத்தி வை. ஏன்னா உனக்கு என்ன யாருன்னு தெரியும். என்ன யாருன்னு தெரிஞ்சு ஏலியே நீ ஒழுங்கா ஊழியம் செய்யல. நீ செய்யாதது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்குள்ள உள்ள கூலியை நீனும் உன் குடும்பமும் அனுபவிக்கும். ஆனா நீ கடைசியா ஒரு ஊழியத்தை செய். அந்த ஊழியம் இனி ஒரு தீர்க்கதரிசி எழும்ப போறான். அந்த தீர்க்கதரிசிக்கு நான் யாருன்னு தெரியாது. அந்த பாலகனாகிய சாமுவேல் தீர்க்கதரிசி என் சத்தத்தை கேட்டுட்டு உன்கிட்ட வரும் பொழுது நீ சொல்லி கொடு. இன்னொரு முறை நான் கூப்பிடும் பொழுது நீ சொல்லி கொடுக்கணும், உன்னை கூப்பிட்டது கடவுள், உன்னை கூப்பிட்டது தெய்வம் என்று சொல்லி கொடுன்னு ஒரு ஊழியத்தை கொடுத்தார். ஆம் தேவச்சனமே, நம்ம வயசு என்னன்னு விஷயம் அல்ல. உங்க மூலமா தேவன் செய்ய நினைச்சது நடக்கும். உங்க மூலமா தேவன் செய்ய நினைச்சது நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் மூலமா தேவன் செய்ய நினைச்சது அது நடந்தே தீரும், அது நடந்தே தீரும். இதுதான் விசுவாச அறிக்கை. இதை சொல்லும் பொழுதுதான் பிசாசு வெட்கப்பட்டு ஓடுவான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்களை அறிந்திருக்கிறேன். அறிந்திருக்கிறேனா தேவச்சனமே? உங்க வீட்டில் 2 பெட்ரூம் இருக்குதுன்னா, ஒரு பெட்ரூமுடைய கதவை சாத்திட்டு உங்க அம்மா அப்பா ஒரு ரூம்ல இருப்பாங்க, உங்க இன்னொரு குடும்பம் இன்னொரு ரூம்ல இருக்கும். அந்த ரூமுக்குள்ள யார் நடக்கிறா, உட்கார்றா, எலும்புறா எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா கதவு பூட்டியாச்சு. இல்லை அடுத்த வீட்டில் உங்கள் நண்பர்கள் இருக்கிறாங்க, இல்லை உங்கள் சித்தி இருக்கலாம், உங்கள் சித்தப்பா இருக்கலாம், இல்லை உங்கள் மாமா யாராவது இருக்கலாம். அந்த கதவு பூட்டி விண்டோவை பூட்டினோன்னு அந்த வீட்டில் சண்டை நடக்குதா, இல்லை என்ன பேசுகிறாங்க எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தரை பாருங்கள், வசனம் சொல்லுகிறது, என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். எத்தனை ஒரு அருமையான ஆண்டவர் பாருங்களேன். சங்கீதம் 139 அழகா சொல்றாரு சங்கீதக்காரர் 2வது வசனத்துல, நம்ம உட்கார்றத அறிந்திருக்கிறாராம். நம்ம கவலையோட சேர்ல உட்கார்ந்து இருக்கிறத அவர் அறிந்திருக்கிறார். நம்ம அப்படியே கவலையோடு கிச்சன்ல நடக்கிற அறிந்திருக்கிறார். கட்டல்ல இருந்து எழும்புறதை, கவலையோடு எழும்புறதை அறிந்திருக்கிறார். பயத்தோடு பாய விரித்து கீழே படுக்கிறதை அறிந்திருக்கிறார். கவலையோடு பிள்ளைகளோடு படுத்திருக்கும் போது மனசுக்குள்ள ஒரு கவலை, இது எப்படி நடக்கும்? குடும்பமா இருக்கும் பொழுது ஒரு கவலை, எல்லாரும் கூட உட்கார்ந்து பேசும் பொழுது, எல்லாரும் சிரித்து பேசி கொண்டு இருக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு கவலை. இதை தேவனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா தேவச்சனமே? வசனம் சொல்லுது, என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதலையும் நீர் நன்கு அறிந்திருக்கிறீர். நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து நீர் அறிகிறீர். நான் என்ன நினைக்கிறேன்னு தூரத்திலிருந்து அறிகிறார். எத்தனை அருமையான ஆண்டவர் பார்த்தீர்களா? நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சுற்றி அவர் என்ன செய்யறாரா? சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும்.
தேவச்சனமே, இந்த பாக்கியம் யாருக்கு தெரியுமா? கர்த்தரை நேசிக்கிறவங்களுக்கு, கர்த்தரை பார்ட்னரா ஏற்றுக்கொண்டவங்களுக்கு இது பலிக்கும். நீங்க கவனமா புரிந்து கொள்ளணும் தேவச்சனமே. இந்த ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும். இது கிடைக்கணும்னா நீங்க அவரை விசுவாசிக்கணும். இன்னைக்கு அநேக நேரம் நீங்க அவிசுவாசிக்கும் போது இந்த உணர்வை இழந்து போறீங்க. கர்த்தர் நடத்துவார்னு உள்ள உணர்வு இழந்து போறீங்க. வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்தவர்களை என்ன நடக்குமா? தூதர்கள் என்ன செய்வாங்களாம்? சூழ பாலை இறங்கி பாதுகாப்பாங்களாம். அப்படி என்றால் என்ன? சில ஆசீர்வாதம் சிலதை செஞ்சாதான் நமக்கு கிடைக்கும். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். சங்கீதம் 34:7 சொல்லுகிறது. ஏன் ஆண்டவர் இதை உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார்? ஏன்னா தூதர்கள் உங்களுக்காக இறங்க போறாங்க. தூதர்கள் உங்களுக்காக பதிலை கொண்டு வர போறாங்க. தெய்வச்சனமே, இது ஒரு கட்டுக்கதை அல்ல. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தீர்க்க தரிசன சத்தம், இந்த சத்தத்தை கேட்கிற உங்க காதுகள் ஆசீர்வாதமானது. ஓ லிடியான் ஒரு சகோதரி ஆவியானவர் காட்டுகிறா. ஓ உங்க குடும்பத்துல மாற்றங்கள் வருது. ஓ உங்க குடும்பத்துல தேவனுடைய மகிமை இறங்குது. சரவணான் என்று சொல்லுகிற ஒரு சகோதரருடைய குடும்பத்தார் இதுக்குள்ள இருக்கிறீங்க. ஓ கடன் பாரம், வேதனை, ஓ தற்கொலை எண்ணங்கள் எல்லாம் உங்க குடும்பத்தை விட்டு மாறும். தேவ ஜனமே, ஓ மெர்சி குடும்பத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை அழைக்கிறா. கர்த்தருடைய ஆவியானவர்களை நேசிக்கிறா. அந்த பாதுகாப்புக்குள்ள வாருங்கள். வசனம் சொல்லுது, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை. அப்படின்னா என்ன? கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்ன? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். உங்க குடும்பம் நல்லா இருக்கணுமா? நீங்க கர்த்தருக்கு பயப்படுங்க. இந்த பயம் சொல்லுகிறது ஒரு மனித பயம் அல்ல, ஒரு பிசாசின் பயம் அல்ல. நான் தேவனுக்கு விரோதமாக ஏதாவது செய்து விட்டேனோ என்று பயப்படுகிற பயம். என்னுடைய சிறு வயதில் தேவச்சனமே, நான் ஒரு 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது நாங்கள் இருந்த பட்டணத்தில் எங்களுக்கு ரிக்ஷான்னு ஒன்று உண்டு. இந்த ரிக்ஷா அநேகருக்கு தெரியாது, ஆனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சிலருக்கு தெரியும். ஏன்னா சில மாவட்டங்களில் இந்த ரிக்ஷாவே கிடையாது. நிறைய மாவட்டங்களில் இந்த ரிக்ஷா கிடையாது, ஆட்டோ தான் இருக்குது. ஆனால் இன்னைக்கும் பல இடங்களில் இந்த ரிக்ஷாவை பார்க்கலாம். விசேஷமாக தூத்துக்குடியில் நீங்கள் ரிக்ஷாவை பார்க்க முடியும். அந்த காலத்தில் நான் ரிக்ஷாவில் தான் போவேன். அந்த ரிக்ஷாவில் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும் பொழுது, எனக்கு வீடு ரொம்ப தூரம். அந்த நாட்களில் ஸ்கூல் வேன் அப்படிலாம் கிடையாது. ஆனால் அந்த ரிக்ஷாவில் மாதம் பைசா கட்டி அனுப்புவாங்க. என்னுடைய தம்பி பிரெக்னண்டாக இருந்ததுனால என் அம்மா என்னை கொண்டு போய் விட முடியாத சூழ்நிலை. ரொம்ப தூரம் இருக்கும் ஸ்கூலு. அதனால் நானும் ரொம்ப சிறுவனாக இருந்ததுனால அந்த எல்கேஜி யூகேஜி அந்த 1ஆம் கிளாஸ் அந்த டைமு என்ன நடக்குது என்றால், நான் அப்படியே வண்டியில் ரிக்ஷாவில் போயிட்டு இருக்கும் பொழுது அந்த ரிக்ஷா ஓட்டுன அந்த அருமையான ஐயா ரொம்ப அன்பான மனிதர். எனக்கு அடிக்கடி சாயந்தரம் என்ன செய்வார்னா, அநேக அடுத்த ஸ்கூலுக்கு போகிறதுனால அடுத்த ஸ்கூலில் அவர் நடைகளை எடுத்துக்கொண்டு தான் என்னை வீட்டுக்கு கொண்டு போய் விடுவார். அப்போ எங்கள் ஸ்கூல்லேருந்து என்னை கொண்டு போகும்பொழுது கரெக்டாக மணி 4:30 என்னுடைய டியூஷன்லாம் முடியும் பொழுது 5:30 ஆயிரும். என்னை கூப்பிட்டு கொண்டு அடுத்த ஸ்கூல்லையும் போய் வேறு ஸ்கூல்லையும் உள்ள பிள்ளைகளை கூப்பிட்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வடை வாங்கி தருவார். ரொம்ப அன்பான மனுஷன். அந்த காலத்தில் அந்த அன்பான மனிதர்களை பார்க்க முடியும். அவ்வளோ ஏழ்மையாக எளிய மனிதர், ரொம்ப கஷ்டப்பட்ட மனிதர். காலால் சவுட்டி, அந்த ரிக்ஷான்னு சொல்லுகிறது எந்த எலக்ட்ரிசிட்டியோ பெட்ரோல் சப்ளை இல்லாத வண்டி, அதை கடினமாக சவுட்டி அப்படியே கொண்டு போவார். 3-4 பிள்ளைகள் யாருனாலும் காலால் சவுட்டி எடுத்து கொண்டு போய் எங்களை வீடு வந்து சேர்ப்பார். அந்த தங்கமான மனிதன், ஆனால் ஆண்டவரை அறியாத மனிதர். ஸோ இப்படியாக நாங்கள் ரோட்டில் ஒரு நாள் நான் வரும் பொழுது நான் மட்டும்தான் இருக்கிறேன். என்னை கடைசியாக வீட்டில் விடணும். இப்படி வீட்டுக்கு விடுகிற வழியில் நாங்கள் வீட்டை நோக்கி போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி எங்கள் ரிக்ஷா ஒரு குறிப்பிட்ட இடத்துல நின்று கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் இருந்த இடத்தை நோக்கி அநேக வேறு மத சகோதரர்கள், அவர்கள் வித்தியாசமான உடைகளை அணிந்து கொண்டு ஒரு சப்பரங்களை எல்லாம் கொண்டு வந்தார்கள். அவர்கள் வரும்பொழுது எங்களை பார்த்து காணிக்கை கேட்டார்கள். எனக்கோ இப்படிப்பட்ட காரியத்தில் உடன் கிடையாது. ஏனென்றால் நான் தேவ பிள்ளை. நான் அப்படிப்பட்ட நபர்களுக்கு காணிக்கை போட எனக்கு பெர்மிஷன் கிடையாது. என்னுடைய வேதம் அதை சொல்லவில்லை. அதனால் என் தாயும் தகப்பன் எனக்கு போதித்து கொடுத்தபடி இப்படிப்பட்ட நபர்களுக்கு நான் எந்த காணிக்கையோ உதவியோ செய்ய மாட்டேன்.
அவர்களுடைய பசிக்கு வேணால் நம்ம ரூபா கொடுக்கலாமே தவிர அவர்கள் ஆராதிக்கிறதுக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுனால நான் என்ன செய்ய வேண்டிய நிர்பந்தமாகிவிட்டது. அந்த ஐயா ரிக்ஷா ஓட்டிகிட்டு இருந்ததுனால பாக்கெட்டில் இருந்து காசை எடுத்து இந்த அருமையான நபர்கள், இந்த ஆத்துமாக்கள், ஆண்டவர் அறியாத அந்த ஆத்துமாக்களுக்கு கொடுக்க சொல்கிறாரு. ஒரு அன்பான மனிதர்னால அவர் அந்த காசை எடுத்து ஏண்ட தராரு. வண்டி ஓட்டினதுனால அவரால் என்ன செய்ய முடியல, ரிக்ஷா ஓட்டுறதுனால காசை கொடுக்க முடியாததுனால என் கையில் தந்துட்டார். இப்போ நானும் வாங்கி என்ன செஞ்சிட்டேன், அந்த நபர்களுக்கு அவர்கள் காணிக்க காட்டின அந்த ஒரு பெரிய ஒரு பாத்திரம் மாதிரி இருந்தது, அதில் போட்டுட்டேன். இது என் மனதை ரொம்ப பாதித்தது. ஐயோ, நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாததை செய்துட்டேன்னு சொல்லி எனக்குள்ள படபடக்க ஆரம்பித்து விட்டது. நான் எந்த தவறும் செய்யவில்லை, சினிமா பார்க்கவில்லை, அடுத்தவங்களை ஏசவில்லை, கெட்ட வார்த்தை போடவில்லை, சிகரெட்டு குடிக்கவில்லை, எந்த இச்சையும் நம்ம செய்யவில்லை, இச்சையான காரியங்களை பார்க்கவில்லை. ஆனால் அந்த சின்ன மனசுக்குள்ளாடி இந்த காணிக்கையை போட்ட உடனே வீட்டில் வரும் பொழுதே எனக்குள்ள ஒரு அழுகை ஓடி வந்து, ஏதோ யாரையும் மண்டையை அடித்து உடைத்தது போல ஓடி வந்து அம்மாட்ட ஓடி வருகிறேன். ஓடி வந்து, அம்மா நான் இப்படி தப்பு பண்ணிட்டேம்மா. நான் ஓடி அழுது கொண்டே வருகிறதை என் அம்மா கண்டு என்னவோ ஆயிட்டுன்னு சொல்லி பயந்து என்னை அணைத்து கொண்டு, என்ன மக்களே என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னன்னு கேட்கும் பொழுது நான் சொன்னேன், அம்மா இப்படியாக்கும் விஷயம், நான் வந்து இந்த காசை எடுத்து இப்படி ரிக்ஷாக்கார மாமா தந்தாங்க, அதனால் நான் போட வேண்டிய சூழ்நிலை ஆயிட்டு. ஏசப்பா என் மேலே கோபப்படுவாரா, நான் ஏசப்பாவுக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டேன்னு ஏங்கி அழுதேன். ஆம் தேவச்சனமே, அந்த சின்ன மனசாட்சிக்குள்ளாடி எவ்வளோ தேவ பயம் இருந்து பார்த்தீங்களா? இதுதான் தேவ பயம். எங்கள் அம்மா உடனே என்னை அரவணைச்சு ஜெபித்தாங்க. ஒன்றும் கவலை இல்லை மகனே, அந்த அங்கிள் தானே சொன்னாங்க, தம்பி நீ வந்து ஒன்றும் தப்பு பண்ணலை, நீ பயப்பட வேண்டாம். ஏன்னா அந்த அங்கிள் தான் போட சொன்னாங்க, நீ அவங்களுக்காக தான் போட்ட, நீ உனக்காக போடலை, நீ வந்து மனசார போடலை, அதனால் நீ பயப்படாதன்னு சொல்லி எனக்காக ஜெபித்தாங்க. என்னுடைய அந்த பயம் மாறினது. தேவச்சனமே, இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஒரு கெட்ட வார்த்தை போட்டுட்டா உள்ள ஒரு பயம் வரணும், அதுதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். இந்த பயம் இருந்தா கர்த்தருடைய ஞானம் உண்டாகும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இப்படி நம்ம தேவனுக்காக நம்ம பயந்து நடுங்கணும். வசனத்தை கேட்டு நடுங்கிறவர்களாய் நாம் இருந்தோம் என்றால், வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 34 7வது வசனம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட பயப்படுகிற தேவ பிள்ளைகளுக்கு, வசனத்துக்கு பயப்படுகிறவர்களுக்கு என்ன நடக்குது? சூழப்பாளையமாக தூதர்கள் இறங்கி விடுதலையை கொடுப்பாங்களாம். அவங்களுக்கு போராட்டம் வரும் பொழுது தூதர்களே இறங்குவார்களாம். எத்தனை இன்பமான அதிசயமான விஷயம் தேவச்சனமே. தூதர்கள் அப்படி கிரியை செய்திருக்கிறார்கள். என்னுடைய வாழ்க்கையிலையும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் 2017 நான் ஒரு ஊழியமாக சென்று வரும் பொழுது ஒரு தூதனை சந்திக்காண்டு உதவி செய்தார். இந்த சாட்சியை நான் பப்ளிக்கில் நான் சொன்னாலும் இதை ப்ரேயர் டைம் குடும்பத்தார் தான் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். தேவச்சனமே, இந்த சாட்சி ஒரு அற்புதமான சாட்சி. நான் 2017 கேரளாவிலிருந்து கன்னியாகுமரி பகுதிக்கு என்னுடைய வாகனத்தை ஓட்டி கொண்டு வருகிறேன். அப்படி வரும்பொழுது ஒரு பெரிய ட்ரைலர் லாரி, பெரிய லாரி, அப்படி என்றால் அதை டாக்டர் லாரி, ட்ரைலர் லாரி, அப்படி கண்டெய்னர் லாரி என்று சொல்வார்கள். கண்டெய்னரை ஏற்றாமல் அது எம்டியாக வருகிறது. அது வந்து ஒரு குறிப்பிட்ட இடம், வெள்ளமடம் சொல்லக்கூடிய ஒரு இடத்திற்கு அது போக வேண்டும். அந்த இடத்திற்கு போனால் தான் ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்குது. ஆனால் அந்த நாகர்கோவில் ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு அது போக வேண்டும். இந்த நாட்களில் அது வெள்ளமடத்தில் இருக்கிறது. முன்பு அது வேற இடத்துல இருந்தது. பட் அவருக்கு வந்து நாகர்கோவில் ஆர்டி ஆஃபீஸ் போகணும். ஆனால் அவர் மார்த்தாண்டத்தில் உள்ள ஆர்டி ஆஃபீஸ் போயிடக்கூடாதுன்படி அவர் வந்து இந்தி பேசுகிறவர். அதனால் அந்த ரோட்டில் நிற்கிறாரு. பயங்கர டிராஃபிக். இந்த வண்டியினால் மற்ற வண்டியை போக முடியாது. ஆனால் நான் முன் போய் ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு என் வண்டியை நிறுத்திட்டு அவர்கிட்ட போய் பேசுனா அவர் ஹிந்தியில் பேசுகிறார். உடனே அந்த ஹிந்தி பேசிகிட்டு இருந்த அந்த நபருக்கு ஒரு ஃபோன் பண்ணி என்கிட்ட தாராரு. அந்த நபர் தந்த ஆள் வந்து மலையாளம் பேசினார். ஸோ எனக்கு கொஞ்சம் மலையாளம் தெரிஞ்சதுனால நான் அவர்கிட்ட பேசினேன். அப்போ அந்த மலையாள ஆள் சொன்னார், இந்த ட்ரைலர் லாரியை நாகர்கோவிலில் உள்ள ஆர்டி ஆஃபீஸுக்கு வழிகாட்டி விடுங்கன்னு சொல்கிறாரு. ஸோ இவர் மார்த்தாண்டத்தில் மாறி போயிடக்கூடாதுன்னு சொல்லி அங்கேருந்து எனக்கு ஃபோன் வருகிறது. ஸோ இந்த ஃபோனை நான் கண்டுபிடிச்சிட்டு என் பின்னாடி வாங்க, நான் கன்னியாகுமரி ரூட்டில் தான் போகிறேன், நாகர்கோவில் தாண்டி தான் போவேன்னு சொல்லிட்டு என் கூட கூப்பிட்டுட்டு போகிறேன். அந்த டிராக்டர் லாரி, அந்த பெரிய ட்ரைலர் லாரி என் பின்னாடி வருகிறது. அவ்வளோ பெரிய கூட்ட நெரிசல் உண்டானது.
அந்த வண்டியை ஓட்டின நபர்னுடைய கையில் கருப்பு கலர் சிவப்பு கலர் கயறு கிடக்குது. அப்படி என்றால் அவர் ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவர் என்று நன்கு தெரிகிறது. ஆனால் பாருங்க தேவச்சனமே, நம்ம இறங்கி உதவி செய்கிறோம். எல்லாரும் அவரை ஏசி கொண்டு இருக்கும் பொழுது அந்த சின்ன ரூட்டில் நான் உதவி செய்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் அவர் என்னை ஃபாலோ பண்ணியே வராரு. நானும் அந்த மெயின் ரோட்டில் வாரேன். மெயின் ரோட்டில் வந்து கொண்டு இருக்கிறேன். என் பின்னாடியே வருது. நான் அப்படியே வண்டியில் என்னுடைய சைடு மிரரில் நான் பார்த்து கொண்டே ஓட்டுறேன். அவர் என்ன பார்த்து கொண்டே வராரு. நான் ரூட்டு காண்பித்து கொண்டு நான் போகிறேன். ஏன்னா நானும் அதே ரூட்டில் தான் போகிறேன். என் கண்ணு முன்னாடியே தேவச்சனமே, நீங்கள் நம்புறீர்களோ இல்லையோ, நான் உண்மையை சொல்லுகிறேன். வசனம் சொல்லுது, அந்நியர்களை உபசரிக்க நாடுங்கள், அதனால் சிலர் தேவ தூதர்களை தரிசிப்பது உண்டு. இது வசனம் சொல்லுகிறது. நான் அந்நியராகி அந்த சகோதரனுக்கு உதவி செய்தேன். என் பின்னாடி டிராக்டர் லாரியில், அந்த பெரிய ட்ரைலர் லாரியில் வந்து கொண்டிருந்த நபர் என் கண்ணு முன்னாடி, என் கண்ணாடி, என்னுடைய பேக் மிரரில் நான் வண்டியை நான் ஃப்ரெண்டில் பார்த்து நான் ஓட்டி கொண்டு இருக்கிறேன். அதே நேரம் பின்னாடி வந்து கொண்டு இருக்கிற அந்த வண்டியை என்னுடைய மிரரில் பார்க்கும் பொழுது அந்த ட்ரெய்லர் லாரி 2 லாரியாக மாறுது. 2 லாரியாக மாறுது. நான் பார்க்குறேன், என்னடா ஒரு லாரி தானே வந்துச்சு, நம்ம வண்டியில் 2 லாரி தெரியுதுன்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருந்து எங்கடா இந்த வண்டி எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு வண்டியை ஒதுக்கிட்டு பார்த்து கொண்டு இருக்கிறேன். என் கிட்ட வழியாக 2 லாரி போகுது. அப்போ இந்த ட்ரெய்லர் லாரி எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கேன். ட்ரெய்லர் லாரி வரவே இல்லை. ஒருவேளை தசை மாறிட்டாரா? ஏன்னா நான் கண்ணாடியில் பார்த்து தான் கூட்டு போயிட்டு இருக்கிறேன். அப்பப்போ திரும்பி பார்ப்பேன். ஆனாலும் அவர் என்ன பார்ப்பாரு, கையை காட்டுவார். நாங்கள் அப்படி போயிட்டு தான் இருந்தோம். போய் கொண்டு இருக்கும் பொழுது பின்னாடி பார்த்தா 2 லாரி வருது. ட்ரெய்லர் லாரியை காணலையே. ஏன்னா அது ஒளிச்சு வைக்கிறதுக்கு சைக்கிளோ பைக்கோ கிடையாது. ஏன்னா சாதாரண லாரிகளை காட்டிலும் 2 மடங்கு பெரிதாக இருக்கிறது தான் ட்ரெய்லர் லாரிஸ். அது மேலே கண்டெய்னர்ஸ்லாம் ஏற்றுவாங்க. கப்பலில் உள்ள பெரிய பெரிய கண்டெய்னர்கள்லாம் இதில் ஏற்றக்கூடிய பெரிய லாரியாக்கும். அது சும்மாலாம் மறைச்சி வைக்க முடியாது. அது எந்த பெட்ரோல் பம்பில் நுழைஞ்சாலும் அது பெருசாக தெரியும், மறையவே முடியாது. கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் நான் கூட்டு வந்திருப்பேன். சடனாக அந்த லாரி மறையுது. மறைஞ்ச உடனே நான் திரும்பி பார்க்குறேன், என்னடா லாரியை காணலையே அப்படின்னு பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது தேவச்சனமே, நான் அதோடு நிறுத்தாமல் நான் வந்த 10 கிலோமீட்டரையும் திரும்பியும் பின்னாடி போய் பார்க்குறேன். எல்லா பெட்ரோல் பம்பில் எங்கேயாவது பெட்ரோல் போட நுழைஞ்சிட்டாங்களான்னு பார்க்குறேன். வண்டி எங்கேயாவது நிற்குதான்னு பார்த்தா எங்கேயுமே வண்டி இல்லை. நான் அப்போ வேகமாக எல்லா இடமும் 10 கிலோமீட்டர் திரும்பி போயிட்டு திரும்பியும் நான் என்னுடைய வீடை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறேன். என்னடா பட்ட பகலில் இவ்வளோ பெரிய ட்ரெய்லர் லாரி எங்கே காணாமல் போச்சு? இது கனவும் கிடையாது. ஏனென்றால் நான் பேசி நான் மொபைலில் அந்த நபர்னுடைய ஓனர் கேரளாவில் இருக்கிறாங்க. அந்த நார்த் இந்தியா சகோதரன் வண்டி ஓட்டுறாரு. நான் அவரை பேசி என் கண்ணு முன்னாடி இவ்வளோ பெரிய ட்ரெய்லர் லாரி என்ன ஃபாலோ பண்ணி என் பின்னாடி வந்து கொண்டு இருந்தது. டக்குன்னு பார்த்தா 2 லாரி வர மாதிரி மிரரில் தெரிஞ்சிச்சு. நின்று வெயிட் பண்ணி பார்த்தா 2 லாரி என்ன கிராஸ் பண்ணி போகுது. ட்ரெய்லர் லாரி எங்கடா போச்சுன்னு பார்த்தா எங்கேயுமே இல்லை. திரும்பி 10 கிலோமீட்டர் பின்னாடி போய் எங்கேயாவது ஏதாவது பெட்ரோல் பம்பில் பெட்ரோல் போடுறாங்களா, இல்லை எங்கேயாவது நிறுத்தி டீ குடிக்காங்களா என்னன்னு பார்த்தா எங்கேயுமே அந்த ட்ரெய்லர் லாரியை பார்க்கவே முடியலை. அது என்னை தாண்டி போகவும் இல்லை. என்னை தாண்டி போனது 2 லாரி தான். ஆனால் என் கூட வந்த ட்ரெய்லர் லாரி காணாமல் போனது. அப்பொழுது தான் என் மனசில் புரிஞ்சிச்சு, அந்நியருக்கு உதவி செய்யும் பொழுது அதனால் சில நேரம் நம்ம தூதர்களை தரிசிக்கிறோம். தேவச்சனமே, ஆண்டவர் ஒரு தேசத்தை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடியும் அழிக்கிறதுக்கு முன்னாடியும் தூதர்களை அனுப்பிவிட்டு பார்ப்பாரு. அதே போல தேவச்சனமே, சில நேரம் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தீங்கன்னா கர்த்தருடைய தூதனை ஆண்டவர் உங்க முன்னாடி அனுப்புவாரு. அவன் ஒரு முஸ்லீம் ரூபத்திலையும் வரலாம், ஒரு ஹிந்து ரூபத்திலையும் வரலாம், ஒரு சாமியார் ரூபத்திலையும் வரலாம். நீங்க எல்லாருக்கும் நன்மை செய்யணும். ஆண்டவர் சொல்றாரு, ஞானத்தோடு விவேகத்தோடு பரிசுத்த ஆவியின் ஞானத்தோடு நன்மை செய்யுங்கள். அதற்குன்னு சொல்லி வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போய் வைக்கக்கூடாது. ஏன்னா சில நேரம் அது தூதனா இல்லாம இருக்கலாம், சில நேரம் ஆபத்தானவர்களாக இருப்பாங்க. முடிந்த லெவல் நீங்க ஞானமாக நன்மை செய்யலாம். நான் ரோட்ல இருந்ததுனால நன்மை செய்தேன். ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, நீ ஒரு தூதனை சந்திச்சிருக்கிற. எல்லாரும் ஏசிட்டு அந்த மனுஷனை ரோட்டில் நிற்கும் பொழுது அந்த டிராஃபிக்கில் இறங்கி, அது ஒரு சாதாரண காரோ பைக்கோ இல்லை, அவ்வளோ பெரிய ட்ரெய்லர் லாரியை ரிஸ்க் எடுத்து நீ 10 கிலோமீட்டர் அந்த டிராஃபிக்கிலேருந்து வெளியே கொண்டு வந்து நீ என் பிள்ளைய அந்த ஆத்மாவை நீ கொண்டு வந்திய என் மகனே, உன்னை பார்க்க வந்தது ட்ரெய்லர் லாரி கிடையாது. அந்த ட்ரெய்லர் லாரியில இருந்த இந்து நபர் போல வந்த தூதன் என்று நான் உணர்ந்து அந்த நடு ரோட்டில் நின்று அழுறேன். அப்பா, என்னை பார்க்க ஒரு தூதனை அனுப்புனீங்களா? நீங்க அக்னி ஜுவாலைக்குள்ள வந்தவர்,
சாத்ராக் மேஷாக் கூட நடந்தவர். சிங்கங்களுடைய வாயை கட்டி போட்ட தூதனை எனக்காக அனுப்புனீங்களா என்று நான் அழ தொடங்கினேன். அந்த ரோட்ல இருந்து ஏங்கி ஏங்கி அழுதேன். தேவச்சனமே, தூதனை பார்க்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சதா என்று ஏங்கி அழுதேன். ஏன் தூதர்கள் வராங்க? கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு தூதர்கள் சூழ பாளையம் இறங்கி விடுவிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இது நடக்கலையே நீங்க நினைக்கலாம். எத்தனை நபர்களுக்கு நடக்குது தெரியுமா தேவ ஜனமே? இன்னைக்கு உங்களுக்கும் நடக்கும். உங்களுக்கும் தூதர்கள் வருவாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு 10 ஊழியக்காரங்க போல ஒரு பாவப்பட்ட மிஷினரியை சந்திக்க வந்தாங்க. அந்த பாவப்பட்ட மிஷினரி என்ன செய்தார் என்றால், அந்த 10 பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு அவருக்கு பணம் இல்லை. இவர் ஒரு நபர், இவருக்கே அவங்க குடும்பத்துக்கு சாப்பாடு போடுறதுக்கு வழி இல்லை. இந்த 10 நபர்களும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் அளவும் அவங்க தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இவர் அக்கப்பக்கம் தங்க வைத்து பார்த்தார். ஆனால் எங்கேயுமே அவர்களுக்கு செட்டில் ஆகலை. அதனால் பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் ரொம்ப விலை குறைவாக அந்த இடத்துல தங்க வைத்திருந்தார். இப்போ அவர்கள் கடந்து போகும் பொழுது நிறைய ரூபாய் கட்ட வேண்டியது இருந்தது. சாப்பாடு செலவுகள் இருக்கிறது. அந்த 10 பேரும் கெட்டுவார்கள். பார்த்தா யாரும் கட்டுற மாதிரி தெரியல. இப்போ இவர் தான் ஏதாவது ரொட்டேஷன் பண்ணி கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அவர்கள் எல்லாரும் சின்ன சின்ன காணிக்கைகளை கொடுத்தாங்க. ஆனால் இந்த 10 மிஷினரிகளும் இவரை சந்திக்க வந்த காரணத்தினால், இவர் வைத்த மீட்டிங்க்கு வந்த காரணத்தினால் அவர்களை அனுப்பிவிடும் பொழுது எந்த காசுமே இல்லாமல் இந்த மனிதன் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற அந்த வேளையில் கடைசியாக எல்லாமே செக் அவுட் பண்ணி அந்த ஹோட்டலை விட்டு போக வேண்டிய ஒரு நாள் வருகிறது. அந்த நாள் வரும் பொழுது அங்கே தங்கியிருந்த எல்லா மிஷினரிகளும் வெளியே போகிறாங்க. பில்லு கொடுக்க வேண்டிய நேரம் வருகிறது. இந்த ஐயாவும் கொஞ்சம் ரூபாவை அவர் கொண்டு வந்து எப்படியாவது இதை கட்டிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறார். இப்போ அவர் கொஞ்சம் காசை கொண்டு வந்து அந்த ஹோட்டலில் வந்து கட்டுகிறதுக்கு வராரு. வரும்பொழுது அங்கே உள்ள நபர் சொல்கிறாங்க, ஐயா, இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் ஒரு ஆள் காசை வந்து கொண்டு வந்து கட்டிட்டு போனார். உங்கள் பேரை சொல்லி தான் கட்டினாரு. இப்போ தானே கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள், பில் பெய்ட் ஆயிட்டுன்னு போட்டிருக்கு. அதில் பார்த்தா லட்சக்கணக்கான ரூபா ஆயிருக்குது. 1 லட்சம் ரூபா சம்திங் ஆயிருக்குது. அந்த ரூபாவை யாரோ கட்டிட்டு போயிருக்கா. இவர் ஷாக் ஆகி போட்டார். யாருப்பா என் பேரை சொல்லி கட்டிட்டு போயிருக்கா? அந்த நபர் என்ன பேர் சொன்னாங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த ஆள் சொன்னாங்க, அவங்க பேர் வந்து லார்டுன்னு சொன்னாங்க. லார்டுனா என்ன அர்த்தம்? தேவன் அர்த்தம். வெள்ளை சட்டை போட்டிருந்தாரு, வெள்ளை ஃபேண்ட் போட்டிருந்தாரு. உங்கள் பேரை சொல்லி இந்த காசை கட்டினாரு. நீங்கள் அனுப்பிவிட்டேன்னு சொன்னார். அப்போ இவர் யோசிக்கிறார், நம்ம அனுப்பி விட்டோமா? யாரை நம்ம அனுப்பிவிட்டோன்னு யோசிக்கும் பொழுது ஆண்டவர் உணர்த்தினார், ஆண்டவரே எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கப்பா, யாரையாவது அனுப்புங்கப்பான்னு இவர் ஜெபித்திருந்தார். ஒரு வார்த்தை கூட தப்பாம கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவ ஜனமே? உங்களுக்காக கர்த்தர் தூதனை அனுப்புவார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் விசுவாசிக்கணும். கர்த்தருக்கு பயந்தா தூதர்களை அனுப்புவார். சங்கீதம் 91 ஏராளமான ஆசீர்வாதம் இருக்கு. ஆனா அத்தனை ஆசீர்வாதம் யாருக்கு தெரியுமா செட் ஆகும்? உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் என்று வேதத்தில் போட்டிருக்குது. நீங்க உன்னதமானவருடைய மறைவில் தங்கினா கீழே உள்ள அத்தனை ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும். அப்போ உன்னதமானவருடைய மறைவில் எப்படி தங்க முடியும்? ஜபத்துல வேத வசனத்தை வாசித்து உபவாசித்து கீழ்ப்படிந்து இருந்தீர்கள் என்றால் நீங்கள் அந்த 1வது வசனத்துக்கு கீழ்ப்படிவீர்கள். கீழ்ப்படிந்தால் சர்ப்பத்தை மிதிப்பீர்கள், சிங்கத்தை மிதிப்பீர்கள், வாதை கூடாரத்தை அணுகாது. இத்தனை வசனமும் அந்த ஒரே வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது சொந்தமாகுகிறது. எல்லா தேவ ஜனங்களும் யோசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை நன்கு ஆராய்ந்து அறிகிறார். நீங்கள் ஏன் பயந்து கொண்டு இருக்கிறீங்க? நீங்க போற பாதை தேவ சித்தம். தேவ சித்தத்துல போகும்பொழுது யுத்தங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. தேவ சித்தம், தேவன் அழைத்த அழைப்புல ஆமென், செங்கடல் வரலாம், யோர்தான் வரலாம், கர்த்தர் நடத்துவார். நாம் பயப்படும் பொழுதுதான் பிசாசு நம்மளை பயங்காட்டி நம்மளை 1 வாரம், இல்லை என்றால் 1 மாசம், இல்லை என்றால் 1 வருஷம், இல்லை என்றால் 10 வருஷம் அவன் திருடி விடுவான். பிசாசனுடைய ஒரு பெயர், அவன் திருடன். அவன் கொல்லவும் அழிக்கவும் திருடமே வருகிறான். அப்படி என்றால் அவன் எதை திருடுவான் என்றால் உங்கள் சமாதானத்தை திருடுகிறான், உங்கள் சந்தோஷத்தை திருடுகிறான், உங்கள் வருடங்களை திருடுகிறான், உங்களை தாமதப்படுத்துகிறான்.
இதற்கெல்லாம் நாம் தான் இடம் கொடுக்கிறோம். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீர்கள். பிசாசுக்கு நாம் எப்படி இடம் கொடுக்கிறோம்? இந்த அருமையான சப்ஜெக்டை நம்ம ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் சேனலில், ஸ்பிரிச்சுவல் WF சேனலில் நம்ம போடுவோம். தேவ ஜனங்கள் அந்த சேனலையும் ஃபாலோ பண்ணி பாருங்க, பிசாசு எப்படி திருடுகிறான். ஆண்டோடைய சித்தமானால் அதையும் நம்ம வெளியிடலாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, பிசாசுக்கு நம்ம தான் இடம் கொடுக்கிறோம். இடம் கொடுக்க கூடாதுன்னா அதுக்கு முன்னாடி நீங்க ஆண்டவருக்கு இடம் கொடுக்கணும். சங்கீதம் 91:1 சொல்லுகிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அந்த நிழல் எதை குறிக்கிறது? ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. ஒரு மரத்தின் நிழல்ல இருந்தாலே அந்த மரத்தினுடைய காற்று, அந்த மரத்தினுடைய பழங்களுடைய வாசனை, அதில் நல்ல சக்க மரமாக இருந்தால் சக்க வாசனை உண்டாகும். பலாப்பழ மரத்தினுடைய கீழே போய் நில்லுங்க, பலாப்பழ மர வாசனை அடிக்கும். அதே நேரம் நீங்க கொல்லாம்பழம் சொல்லக்கூடிய அந்த மரத்து கீழே போனீங்கன்னா கொல்லாம்பழ வாசனை அடிக்கும். அதே நேரம் ரப்பர் மரத்து கீழே போனீங்கன்னா ரப்பர் மரம் வாசனை அடிக்கும். எந்த மரத்து கீழே மல்லிகைப்பூ, அந்த அருமையான படர்ந்து விரிந்த மல்லிகைப்பூக்கு கீழே நிழல்ல போய் நின்னீங்கன்னா மல்லிகைப்பூ வாசனை அடிக்கும். வாழை மரத்து கீழே போய் நில்லுங்க, வாழை மர வாசனை அடிக்கும். வேப்ப மரத்து கீழே போய் நில்லுங்க, வேப்ப மர வாசனை அடிக்கும். தேவச்சனமே, யூக்காலிப்டஸ்னு ஒரு மரம் உண்டு. அதில் இருந்து அந்த விக்ஸ், இந்த தைலங்களை செய்வாங்க, கோடாரி தைலம், இப்படிப்பட்ட தைலங்களை எல்லாம் செய்கிற அந்த மரம் உண்டு, யூக்காலிப்டஸ் மரம். அது எந்த இடத்துல நின்னாலும் நிலத்தடி நீரை எல்லாம் அது குடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான மரம். அது கீழே போய் நில்லுங்க, யூக்காலிப்டஸ்னுடைய வாசனை வரும். தேவச்சனமே, ஒரு மரத்துக்கு கீழே நின்னாலே நிழல் கிடைக்குது, ஆசுவாசம் கிடைக்குது, அமைதி கிடைக்குது, இளைப்பாறுதல் கிடைக்கும் பொழுது, தேவனுக்கு கீழே வரும் பொழுது தேவனுடைய நிழல் நம்ம மேலே படுது. அந்த நிழலுக்குள்ள ஆரோக்கியம், அற்புதம், சுகம், பாதுகாப்பு எல்லாம் இருக்குது. அடிக்கிற வெயில ஒரு மரத்தால் தடுக்க முடியும் என்றால் அடிக்கிற போராட்டங்களை ஆண்டவருடைய நிழல் தடுக்கும். அதனால் தான் சொல்லுகிறது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஒரு மலைக்கு கிட்ட ஒளிஞ்சுக்கிட்டீங்கன்னா மலையினுடைய நிழல் உங்களை பாதுகாக்கும். ஆனால் தேவனுடைய நிழலில் இருக்கிற பாதுகாப்பு என்ன செய்தனான்? வசனம் சொல்லுகிறது, அவர் தமது சிறகனாலே மூடுவாராம். அதனால என்ன நடக்குதா? ஆரோக்கியம் உண்டாகுமா? அவருடைய செட்டைகளின் கீழே புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரம் உங்களை தாக்காது, பகலில் பறக்கும் அம்பு தாக்காது, இருளில் நடமாடும் கொள்ளை நோய் தாக்காது, மத்தியானத்தின் பாழாக்கும் சங்காரம் தாக்காது. உங்க பக்கத்தில் 1000 பேர் வந்தாலும் 10000 பேர் வந்தாலும் அவங்க உங்களை தாக்க மாட்டாங்க. துன்மார்க்கருக்கு வரும் பலனை நீங்க பாப்பீங்க. ஆமீன். ஆண்டவர் உங்களை அடைக்கலமா பாதுகாப்பாரு. பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது, வாதை கூடாரத்தை அணுகாதுன்னு வேதம் சொல்லுகிறது. உங்க வழிகள் எல்லாம் உங்களை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவாராம். உங்க பாதம் கல்லில் இடராதான், கடன்ல போய் மாட்ட மாட்டீங்க, ஹாஸ்பிட்டல் செலவுல மாட்ட மாட்டீங்க, வீணான விபத்து உங்களுக்கு வராது, ஆக்சிடென்ட்கள் வராது என்று வேதம் அருமையாக சொல்லுகிறது. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீங்க நடப்பீங்களா. பால சிங்கம்னா இளமையான சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவீங்களா. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடன், கேன்சர், உலக வியாதிகள், பிரிவினைகள், தற்கொலைகள், உலக பிரச்சனைகள், அடிதடி சண்டைகள், இப்படிப்பட்ட மாந்திரீகங்கள் எதுவாக இருந்தாலும் அதை மிதித்து நடப்பீர்கள். இதுக்கெல்லாம் காரணம் வசனம் சொல்லுது, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களை தருவாராம், அவனை திருப்தியாக்குவாராம், ஆண்டவருடைய ரட்சிப்பை காட்டுவாராம். தேவச்சனமே, இதற்கு ஒரே ஒரு சாவிதான் இருக்கு. உன்னதமானவருடைய மறைவில் வரணும். உன்னதமானவருடைய மறைவில் எப்படி வரணும்னா, நம்ம சபைக்கு போக ஆரம்பிக்கணும், தேவ ஜனத்தோட ஜெபிக்க ஆரம்பிக்கணும், வசனத்தை உணவாக கொள்ள ஆரம்பிக்கணும், உபாவசித்து ஜெபிக்கணும், பரிசுத்த ஆவியானவர் சொல்ற கனவுகளில் கவனமா இருக்கணும், ஆண்டவர் கொடுக்கிற கனவுகளை எழுதி வச்சு ஜெபிக்கணும். ஆமீன். சபையில சொல்லுகிற வார்த்தை எழுதி வைத்து ஜெபிக்கணும். தனி ஜெபம் இருக்கணும், தியானம் இருக்கணும். சொல்ல போனா ஜெப வாழ்க்கையை தெளிவாக பில்டு பண்ணணும். ஆவிக்குரிய வாழ்க்கையை பில்டு பண்ணி பாருங்க.
வசனத்தில் உள்ள எல்லா ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். இதை அனுபவித்து கொண்டு தான் பேசுகிறேன் தேவச்சனமே. நான் சொல்லுகிற சாட்சியெல்லாம் ஒரு சின்ன ஒரு நக அளவு தான் சொல்லியிருக்கிறேன். பல முறை ஆண்டவர் எதெல்லாம் எனக்கு செய்திருக்கிறார்னு ஆண்டவருடைய சித்தமானால் வருகிற நாட்களில் சாட்சிகளோடு நம்ம இந்த செய்திகளை கேட்கலாம். இன்னைக்கு நான் சில சாட்சிகளை சொல்லியிருக்கிறேன். இன்னும் தூதர்கள் எப்படிலாம் கிரியை செய்திருக்கிறாரு ஏராளமான சாட்சிகள் என் வாழ்க்கையில் இருக்கிறது தேவச்சனமே. ஏதோ சும்மா நாம பேசக்கூடிய ஒரு அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லி பேசவில்லை. வசனத்தை ருசித்து, என் தேவனை ருசித்து, கர்த்தர் நல்லவர் என்பதை சின்ன வயசுல இருந்து ருசித்து இன்னைக்கு இந்த ஊழியம் செய்கிற பாக்கியத்தை கொடுத்ததுனால இந்த தீர்க்க தரிசன அழைப்போடு இருந்து உங்களை பார்த்து பேச கர்த்தர் உதவி செய்கிறார். எல்லாரும் நம்ம ஜெபிக்க போறோம். உங்க வாழ்க்கையை மாற்றுவார். அசையாதது அசையும், செங்கடல் பிளக்கும், யோர்தான் பின்னிட்டு போகும், கற்பாறையில் இருந்து ஊற்று உண்டாகும், உள்ளார்ந்த எலும்புகள் உயிரடையும், மாற்றங்கள் நடக்கும். நீங்க செய்ய வேண்டியது கர்த்தரை விசுவாசிக்கணும். ஏனென்றால் அவர் உங்களை நன்கு அறிந்திருக்கிறார். நீங்கள் உட்கார்றதையும் நீங்கள் எழும்புகிறதையும் அவர் அறிந்திருக்கிறார். வாழ்க்கை மாறப்போகிறது. அவர் கைகளில் ஒப்பு கொடுங்க. அவர் கையில் ஒப்பு கொடுத்தீங்கன்னா அவர் ஆசீர்வாதமாய் அதை மாற்றி தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சாதாரண ஒரு கரும்புச்சார் மெஷின்குள்ளாடி ஒரு கரும்பு போகும் பொழுது அது நெய்யப்படுகிறது, பிக்கப்படுகிறது. ஆனால் மறுபக்கத்தில் அது ஜூஸாய் மாறி அநேகர் திருப்தி ஆகுது. இன்னைக்கு நீங்க பிக்கப்படுறது போல நெய்க்கப்படுகிறது போல இருக்குதுன்னா உங்கள்கிட்ட இருந்து ஆண்டவர் நல்ல ஜூஸ் உண்டாக்குகிறார். நீங்க அநேகருக்கு டேஸ்டா மாற போறீங்க. நாம் குறையணும், அவர் வளரணும். யோவான் சொன்னார், நீர் பெருக நான் சிறுக. சில நேரம் நமக்கு மதிப்பில்லாதது போல இருக்கலாம், ஆனால் நம்மில் இருக்கிற இயேசுவுக்கு மதிப்புண்டாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு மகிமைப்பட போகிறார். உங்களுக்குள்ள இருக்கிற சத்தியம் மகிமைப்பட போகிறது. எத்தனை பேர் விட்டு கொடுக்கீங்க தேவச்சனமே? எல்லாரும் கண்களை மூடி ஜெபிங்க. ஆவியானவர் அநேகரை ஆசீர்வதிக்கிறார். அநேகருடைய தேவைகளை சந்திக்கிறார். அநேகருடைய வருமானத்தில் மாற்றம், அநேகருடைய தொழிலில் மாற்றம், அநேகருடைய எதிர்காலம் மாறுகிறது. அநேகர் கைகளில் ஆவியானவர் நம்பி ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. இந்த நாட்கள் உங்களுடைய நாட்கள். இது தெபோராவுடைய நாட்கள். இது எஸ்தருடைய நாட்கள். நீங்க தான் அந்த நபர். நீங்க தான் அந்த நபர். உங்களை தான் எழுப்புகிறார். நீங்க தான் அந்த கிதியோன். நீங்க தான் கர்த்தருக்காக எழும்புகிற அந்த பவுல். நீங்க தான் கர்த்தருக்காக எழும்புகிற அப்போஸ்தலர்கள். நீங்க தான் கர்த்தருக்காக எழும்புகிற சீசர்கள். கர்த்தர் உங்களை தான் அழைக்கிறார், அபிஷேகிக்கிறார், பயன்படுத்துவார். கரம் பிடித்தவர் கை விடவே மாட்டார் என்று சொல்லுகிறார். எந்த இடத்துக்கு கொண்டு போனோம் அந்த இடத்துல கொண்டு போய் உங்களை நிறுத்துவார். தெய்வ ஜனங்களை அநேக கதவுகளை கர்த்தர் திறந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஜெபத்திலையும் உபவாசத்திலையும் வசனத்திலையும் தரித்திருக்க ஆண்டு அழைக்கிறார். ஆண்டோடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அருமையான ஜெப நேர குடும்பத்தாரே, பிரேயர் டைம் குடும்பத்தாரே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த விடுதலை ஜெபத்தில் கலந்து கொண்டீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசியிருக்கிறார். நாளைக்கு ஸ்பிரிச்சுவல் WF சேனலில் போடுகிற ஆமீன் ஆவிக்குரிய ரகசியங்களை பாருங்கள். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒரு நிகழ்ச்சி உங்களுக்காக போட்டுக்கொண்டிருக்கிறோம். முடியுமானால் எல்லா நாளும் 9 மணி அளவில் ஒரு சின்ன ஜபமாவது போட நாங்கள் முயற்சி பண்ணுகிறோம். ஊழியங்கள் அதிகமாக இருந்ததுனால எதுவுமே செய்ய முடியலை. இருந்தாலும் பிரேயர் டைம் குடும்பங்களுக்காக நாங்கள் செபித்து கொண்டு இருக்கிறோம். திங்கள், புதன், வெள்ளி 3 விடுதலை கூட்டங்களையும் சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்க. ஆவியில் நிரப்பப்படுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நடத்துவார். மீதி உள்ள நாட்களில் முடிந்த லெவல் நாங்கள் வீடியோக்களை போட ட்ரை பண்ணுகிறோம். ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் சில வீடியோக்கள் வந்து கொண்டு இருக்கு. ப்ரேயர் மியூசிக் சேனலில் சில ஆராதனைகள் வந்து கொண்டு இருக்கு. தேவஜனங்கள் தவறாமல் பார்த்து கொள்ளுங்க. அது மட்டும் இல்லை தேவச்சனமே, வருகிற நாட்களில் சின்ன சின்ன பாடல்கள் நம்ம சாம்சுதன் சேனலில் ரிலீஸ் பண்ண ஆயத்தமாக இருக்கிறோம். தேவச்சனங்கள் தொடர்ந்து பாருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். காட் பிளஸ் யூ. மீண்டும் வேறு வீடியோவில் சந்திக்கலாம். ஆமீன். காட் பிளஸ் யூ.